ஹாய் மக்களே, டுடே தூய் அந்திரேயா ஆலயத்தில் உள்ள சபை மக்கள் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. எதற்கு போராட்டம் என்றால், கிறிஸ்தவர்களின் மூதாதையரின் கல்லறையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து கொண்டு அவற்றை இடித்து தோட்டத்திற்கு செல்லும் பாதை வழியாக மாற்றினார். கல்லறை தோட்டத்தை முழுவதையும் ஆக்கிரமித்தும் கொண்டார். அதற்காக தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. நேற்றைய தினம் ஒருவர் கல்லறைக்கு சென்று தனது தகப்பனின் கல்லறைக்கு மாலை அணிவிக்க தேடிய போது கல்லறை காணாததினால் இத்தகைய போராட்டம் நடைபெற்றது. நீதிக்காக போராடும் கிறிஸ்தவர்களின் சபை மக்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அங்குள்ள ஒருவரிடம் நம் காரணத்தை கேட்போம். எங்கள் கல்றது எனக்கே 60 வயசு ஆகுது, அதுக்கு முந்தையே இருக்குது. இந்த தோட்டத்தை இப்படி ஆக்கிரமிது ஆண்டவருக்கே பொறுக்காது. மூதாதையர் கல்றை அவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கு. இது எங்களுக்கு கணக்கு எப்படின்னு எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது ஒவ்வொரு குடும்பத்தாரும் அவங்கவுங்க கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து எல்லாரும் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கண்ணீரோடு ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட முறையிட்டு இருக்கோம். அதுக்காக எல்லாரும் எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. இந்த இது எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்னா இன்னும் நாங்கள் போராடுவோம். இந்த இதை மட்டும் நாங்கள் விட மாட்டோம். எங்களுக்கு கல்ற தோட்டம் எங்களுக்கு வேணும். அந்த காலத்திலே வாங்கின கல்ற தோட்டம் அது, அதனால் அது எங்களுக்கு வேணும். நாங்கள் இந்த போராட்டம் முடிவுக்கு வரணும்னா ஆண்டவர் எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு தெரிவு செய்வார், நாங்கள் நம்புகிறோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் அதிகமாக மறியலில் ஈடுபட போகிறோம். எங்கள் தோட்டம் எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு வேணும். இதுக்காக எல்லாரும் ஜெபித்துக்கொள்ளுங்கள். அந்த மருமகன் சொல்றாரு, நீங்க சபையில சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் போன் போட்டு சொல்றேன். சார் இப்படி ஆயிருக்கு, அண்டை இப்படி ஆயிருக்கு, வா நாளைக்கு காலையில செஞ்சு சொல்லிட்டு என் பிள்ளை போனதுனால தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா இன்னும் தெரியாது. அவன் மாயாவை விட்டு மண்ணா போட்டு இறுதியாக குலசேகரப்பட்டினத்தில் உள்ள காவலாளர் ஒருவர் சமாதான வார்த்தைகளை கூறி போராட்டத்தை களைய செய்தார். இதற்கான முடிவு சீக்கிரத்தில் வெளிவரும். நாம் அனைவரும் அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். நீதிக்காக போராடுவோம்.